நான் எல்லா முறையும் மலை சுற்ற போவேன், இந்த முறை என்னால் போக முடியல. ஆனால் நல்ல வேலை தப்பிச்சிட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதான் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நான் பார்த்தா அதோட டபுள் மடங்கு கூட்டம் இங்கே இருக்கும் போல். நான் என்ன நினைக்கிறேன், மதுரையில் முடிச்சுட்டு மொத்த கூட்டமும் கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் மக்களே. அப்படியே அடிமேல் அடி வைத்து தான் ஒவ்வொருத்தரும் சுற்றி வர்றதுக்குள்ளே போதும் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆந்திரா தமிழ்நாடு ரெண்டு ஸ்டேட்டும் சேர்ந்து வரும்போது அங்கே கூட்டத்தோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கூட்டம் இதுக்கு முன்னாடிலாம் எப்போ வரும்னா தீபத்து அப்போ வரும், அதனால் எதிர்பார்ப்பாங்க இவ்வளோ கூட்டம் வரும், இது அதிகமாக கூட வராது. ஆனால் இப்போ சித்ரா பௌர்ணமிக்கு இவ்வளோ கூட்டம் வருன்றது வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ்வளோ கூட்டம். ரோடு இங்கே சென்னையிலேருந்து திருவண்ணாமலை ரோடு ஃபுல்லாக ஃபுல் டிராஃபிக், எல்லா பக்கமும் டிராஃபிக். ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? எங்கள் ஊரில் ஏன்னா திருவண்ணாமலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர் இருக்குது. இங்கே இருக்க ரோடு ஃபுல்லாக வேனு பஸ் எல்லாமே போகுது. ஆனால் எவ்வளோ நான் எடுத்து இன்ஸ்டாவில் பார்க்குறேன், இவ்வளோ கூட்டம்னா அந்தளவுக்கு கூட்டம். இதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷமே இவ்வளோ தரணும். ஏன்னா போன வருஷம் இதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இந்த வருஷத்தோட. இப்போ இந்த வருஷம் அதிகமாக இருக்குன்னா இப்போ அடுத்த வருஷம் நினச்சி பாருங்கள் அப்போ எவ்வளோ கூட்டம் வரும். அது எப்படி அவங்க சமாளித்து கரெக்டாக சுற்றி வருவாங்க. இது இப்போ வந்து மதுரையில் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும். எனக்கு மதுரை அந்த அளவுக்கு தெரியாது, நான் இன்ஸ்டா யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். நான் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தேன் ஒன்று நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதாவது தப்பாக சொன்னேன்னா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இடத்துல அந்த சாமி சுற்றி வந்து இருக்கிற இடத்துல காலையும் சுற்றி வரது 14 கிலோமீட்டர் வரும். இப்போ இந்த 14 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணுற இடம் இருக்குல்ல, ஸ்டார்ட்லேருந்து எண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றதால இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே ஸ்டார்டிங்கில் இருக்க கூட்டம் எண்டிங்லேயும் இருக்குது. அதுக்கு முன்னாடி அப்படி இருக்காது. எண்டிங்கில் தான் இந்த கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்டார்டிங் போகும்போது ஓரளவு அப்படியே ஃப்ரீயாக நடந்து போயிடலாம் நம்ம. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிரிவலம் சுற்றுறவங்க எல்லாருக்குமே இது தெரியும். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா நீங்கள் அங்கே வந்து பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னே நம்ம நடக்க ஆரம்பிக்கும், ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் இருக்க சாமிலாம் பார்க்க போனோம்னா வாய்ப்பே கிடையாது. நம்ம அப்படியே கொஞ்சம் மெதுவாக அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போவோம். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கிரிவலம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இப்படி தான் சுற்றிட்டுருவோம். இப்போ எப்படி இருக்குன்னா இப்போ நிலைமை எப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டுருக்கோம். எதுக்கு வந்தன்றதே மறந்துடு. ஏன்னா போன வாட்டி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த கூட்டத்தில் எப்படியா சுற்றி முடிக்கணுன்றது தான் இருக்குது. அந்த ஒரு மன நிம்மதி. நம்ம இப்போவே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா அடுத்த வருஷம் இல்லை தீபத்துக்குலாம் எவ்வளோ கூட்டம் இருக்க போதுன்னு தெரியல. யாராவது இப்போ கிரிவலம் போயிட்டு வந்தவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இருந்தது அங்கே கூட்டம், எப்படி நீங்கள் போயிட்டு திரும்பி எத்தனை மணிக்கு வந்தீங்க, எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வந்தீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஏன்னா எங்கள் ஊர்லேருந்துலாம் நிறைய பேர் போனாங்க. காலையில் போயிட்டு நைட்டு தான் வந்தாங்க. காலையில் போயிட்டுனா காலையில் ஒரு 9 மணிக்கு போயிட்டு இப்போ தான் வராங்க. அப்படின்னா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருந்திருக்கு. சரிங்க மக்களே, மறக்காமல் லைக் போட்டு நீங்கள் யாராவது திருவண்ணாமலை கிரிவலத்தில் கலந்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம திரும்பி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.